நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளை, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யார் நமது காரியமாய் போவான்? ஆமென். இங்கு ஏசாயா தீர்க்கதரிசி உரைத்த வசனத்துக்கு உதாரணமாக நாம் பார்க்கும்போது யோசேப்பை குறித்து இன்று நாம் தியானிக்கலாம். யோசேப்பு ஒரு கிராமவாசி, படிப்பறிவு இல்லாதவன், போதகருக்குரிய இறையியல் பட்டமோ ரெவரன் பட்டமோ பாஸ்டர் பட்டமோ பெறாதவன் தான். சபை போதகனும் அல்ல. இவன் ஒரு அடிமையாக சிறை கைதியாக வாழ்ந்தவன். ஆனால் இப்படிப்பட்ட யோசேப்பை எகிப்தின் அரண்மனை அதிகாரியான போத்திபார் யோசேப்பை குறித்து தேவ மனிதன் என்கிறான். அதாவது கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்கிறான். எகிப்தின் அரண்மனையிலிருந்து அழைப்பு வந்ததுமே தேவ மனிதன் என்ற ஒரு அசையா பெயரையும் பெற்றுவிட்டான் யோசேப்பு. இன்று ஊழியர்கள் இங்கு பெருகிவிட்டார்கள். தேவ மனிதர்கள் என்ற பெயரை பெறும் ஊழியர்கள் மிக மிக குறைவு. இன்று அல்ல, தேவ ஊழியர்கள் தேவ மனிதர்கள் என்ற பெயரை பெறுகிறவர்களாக நாம் மாற வேண்டும். போதகர்கள் போதிப்பது தேவனோடு வாழுங்கள், தேவனுக்காக தேவ சித்தம் செய்ய நிறைவேற பாடுபடுகிறார்கள். அப்படி அல்ல, நான் தேவனோடு பாடுபடுகிறேன், வாழ்கிறேன், நான் தேவ சித்தம் செய்து வருகிறேன், நான் மாதிரியாக ஜீவித்து வருகிறேன், நீங்களும் கிறிஸ்துவை போலவும் என்னை போன்றும் மாதிரியாக ஜீவிங்கள் என்று போதிப்பது கிடையவே கிடையாது. கர்த்தனால் வந்த வார்த்தை மாற்றத்தையும் தங்களது வாழ்க்கை மாற்றத்தையும் ஜனங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். கிறிஸ்துவத்தை பற்றியும் கிறிஸ்துவை பற்றியும் ஒரு உரை சொல்லுவது எளிது. வெளிநாட்டு மிஷினரிமார்கள் செய்தது என்ன அன்று? தாங்கள் பெற்ற கிறிஸ்துவின் அனுபவத்தை ருசித்து தாங்கள் வாழும் சொகுசு வாழ்க்கையை தியாகம் செய்து இந்தியாவிற்கு வந்து சுவிசேஷம் சொல்லவில்லை. முதலில் படிக்காத பாமர மக்களுக்கு இலவச படிப்பு, இலவச மருந்து வசதிகள், மக்களின் அடிப்படை தேவைகளை செய்தார்கள். கிறிஸ்தவர்கள் என்றாலே கருணை, இரக்கம், அன்பு, பாசம், தியாக வாழ்க்கை மிகுந்தவர்கள் என்ற பெயரை பெற்றுவிட்டார்கள். மிஷினரிகளின் தியாக வாழ்க்கை தான் இயேசுவை பிரதிபலித்தது அன்றும் இன்றும். ஆமென். God bless you.